எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் தான் நம்ம இந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் பேசஸ் ஆர் ஈக்குவல், அதாவது பேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா, சோ இத பேஸ்ன்னு சொல்லுவோம், இது பவர்னு சொல்லுவோம். 2ங்கிறது பேஸ், 3ங்கிறது பவர். பேஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா பவர் எப்படி இருக்கும்னு சொல்லுவோம், சேமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சோ பாத்தீங்கன்னா 2 கியூப், 2 கியூபோட வேல்யூ என்ன, 8. அப்போ இங்க 8னா இங்கேயும் என்ன இருக்கணும், 8 தான் இருக்கணும். சோ 2 கியூப் வேல்யூ 8, இது 8னா திஸ் இஸ் ஆல்சோ 8. அப்போ இந்த இடம் எப்படி 8 ஆகும், how it will become 8? அப்போ இந்த x வேல்யூ வந்து 3 இருந்தா மட்டும்தான், இந்த x வேல்யூ எனக்கு 3 இருந்தா என்ன ஆகும், 8 அது கன்வே ஆகும். சோ அப்போ பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர் என்ன, ஈக்குவல். அப்ப x வேல்யூ என்ன, x is equal to 3 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.